அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிலோன் தௌஹீத் ஜமாத் மாளிகவத்தை கிளையினால் மாதாந்திரம் வெளியிடப்படும் அல் ஃபுர்கான் மாத இதழ் மே மாதத்திற்குரிய இதழ் இந்த தடவை தற்போது வெளியிடப்படுகின்றது. உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், நாங்கள் நோன்பு காலத்திலேயும் அல் ஃபுர்கான் மாத இதழ் வெளியிட்டிருந்தோம். அது ரொம்ப சுருக்கமாக இருந்துச்சு. அதாவது அதில் நோம்புக்குரிய சட்டங்கள் மட்டும் தான் தொகுக்கப்பட்டிருந்துச்சு. இதில் பலவிதமான சட்டங்கள், ஆய்வு கட்டுரைகள் என அனைத்தும் தற்போது தொகுக்கப்பட்டிருக்கிறது. இது இலங்கை முழுவதும் உள்ள அனைத்து கிளைகளுக்கும் அனுப்புவதற்கும், அதே போல இலங்கை முழுவதும் பல சகோதரர்கள் நம்ம தொடர்பு கொண்டு, ஜமாத் இல்லாத சகோதரர்கள் கூட நம்ம தொடர்பு கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கும் அனுப்புவதற்குரிய ஏற்பாடுகளை நம்முடைய கொள்கை சகோதரர்கள் தற்போது ஈடுபட்டு வருகின்றார்கள். இலங்கை முழுவதும் தர்கா டவுன், அதே போல பேருவலை, கல்பிட்டி, நாவலப்பிட்டி, ஏராவூர், இந்த மாதிரியான பல இடங்கள் இருந்து, நாச்சியா தீவெண்டு பல இடங்கள் இருந்து நமக்கு தொடர்ச்சியாக அழைப்புகள் வந்தன, இதழ்கள் எங்களுக்கும் வேணும்னு சொல்லி. அப்போ அதுக்குரிய ஏற்பாடுகள் தான் தற்போது மும்முரமாக நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த இதழ் பற்றி நாம எங்களோட கொள்கை சகோதரர் அனுராதபுரத்திலிருந்து வந்திருக்கிறாரு, சகோதரர் அஷ்வான். ரொம்ப அருமையான சகோதரர், பழகுவதற்கு இனிமையானவர். அவர் இந்த இதழ் பற்றி உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை அறிமுகப்படுத்துவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மெகசினை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்ததுல கண்டேன், ஒரு 12 முக்கியமான தலைப்புகளை பற்றி தான் எடுத்து பேசியிருக்கிறாங்க. அதில் மெயினாக பேசியிருக்கிறது ஹஜ்ஜிட 1 டே குர்பான், ஒரு நாள் குர்பான், அதை பற்றி தான் இவங்க மெயினாக இதில் பேசியிருக்காங்க. அதோட இப்போ அண்மை காலத்தில் வெளியிட்டப்பட்ட சலஃப் சகோதரர்கள் வெளியிட்ட மன்ஹஜு சஹீஹை பற்றி ஒரு தொடர் ஆய்வாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதே போல இதே மாதிரி ஒரு 12 தலைப்பு, முக்கியமாக எங்களோட சமூகத்துக்கு தேவையான 12 தலைப்புகளை பற்றி தான் பேசுகிறேன். அதை நான் பார்த்த அளவுக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதில் மெயினாக பெண்களுக்கான தேவைகளை பற்றி பேசுகிறாங்க, பெண்களுக்கான சட்டங்களை பற்றி பேசுகிறாங்க, அதே போல் சிறுவருக்கான ஒரு படிப்பினையை சொல்லி தராங்க. அதே மாதிரி ஒரு 12 தலைப்பு, மெயின் தலைப்புகளை வச்சு இதாக்குறாங்க. அப்போ நாங்கள் இந்த புக்குக்கு ஜஸ்ட் ஒரு 350 rupees தான். அதை செலவழித்து வாங்காட்டி நாங்கள் வேலை இல்லை. நாங்கள் எவ்வளோ செலவழிக்கிறோம், அதே மாதிரி இந்த புக்கை வாங்கி படிக்கிறதுல ஒரு நஷ்டம் போகிறதே இல்லை. அதை சுட்டி நாங்கள் கட்டாயம் இந்த புக்கை வாங்கி படிப்போம். எங்களோட சகோதரர்கள் மிச்சம் கஷ்டப்பட்டு இந்த புக்கை தயார்படுத்தி இருக்கிறாங்க. அதே போல் இதை எப்படி வாங்குறது, அதை எப்படி தொடர்பு கொள்ளணும், இவங்களை எப்படி தொடர்பு கொள்ளணும்னு எங்களோட சகோதரர் அப்துல்லா தெளிவாக சொல்லி தருவாங்க அவங்களுக்கு. நன்றி சகோதரர் அஷ்வான் அவர்களே. இந்த இதழ் குறிப்பாக 12 தலைப்புகளை நாங்கள் தொகுத்திருக்கிறோம். முதலாவது மெயின் தலைப்பு சகோதரர் அஷ்வான் ஏற்கனவே சொன்னது போல, ஒரு நாள் தான் குர்பானி கொடுக்க வேண்டுமா அல்லது ஐயாமு தஷ்ரீக்குடைய 3 நாட்களும் குர்பான் கொடுக்க வேண்டும் என்ற ஆய்வு அறிஞர் பிஜேயினால் முன்வைக்கப்பட்டது. அந்த ஆய்வு முழுவதுமாக இந்த இதழில் நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதே போல பெருநாளுடைய சட்டங்கள், ஈதுல் அல்ஹா பெருநாளுடைய முழுமையான சட்டங்களை இதில் நான் தொகுத்திருக்கிறேன். அஷ்வான் அவர்கள் ஏற்கனவே கூறியது போல, இலங்கை வாழ் சலஃப் சகோதரர்கள் வெளியிடப்பட்ட மன்ஹஜு சஹீஹ் என்ற ஒரு நூல் வெளியிடப்பட்டிருந்தது. சமூகத்தில் பலத்த சர்ச்சையும் பலத்த விமர்சனம் அந்த நூல் சந்திச்சிருந்தது. அது பற்றி ஒரு தொடரான ஆய்வு கட்டுரை ஒன்றை நாங்கள் இதில் தொடர்ச்சியாக எழுதி வரோம். குர்ஆனுக்கு முரண்பட்ட ஹதீஸ்கள் தொடர்பாகவும் இதில் ஒரு புதிய தொடர் ஒன்று அறிமுகமாகின்றது. அதே போல பெண்களுக்குரிய சட்டங்கள் என்ற ஒரு பகுதியும் இதில் தொகுக்கப்பட்டிருக்குது. சமகால தகவல்களும் இந்த நூலில் நாங்கள் சமகால தகவல்களையும் இந்த இதழில் நாங்கள் தொகுத்து வச்சிருக்கிறோம். இலங்கையில் நடக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, சர்வதேச அளவில் நடக்கக்கூடியதாலும் சரி, அனைத்து விஷயங்களையும் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த இதழில் எழுதுவதற்குரிய முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். அதே போல இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் பற்றி ஒரு வரலாற்று சிறப்பு கட்டுரை ஒன்றும் இந்த இதழில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல ஏற்கனவே அவர் சொன்னது போலதான், சிறுவர்களுக்கும் இந்த இதில் நாங்கள் அறிமுகப்படுத்தணும் என்றதுக்காக வேண்டி படிப்பினை தரக்கூடிய ஒரு சிறுகதை ஒன்று எழுதப்பட்டுள்ளது. இந்த இதில் நாங்கள் தற்போது வெளியிட்டு இருக்கிற தமிழ் மொழியில. ஆனால் இதுக்கு முன்பு நாங்கள் நோன்பு காலத்தில் வெளியிடப்பட்ட இதழ் முன்மொழிகளையும் இடம்பெற்று இருந்தது. ஆனால் இந்த குறுகிய காலத்தில் வெளியிடணும் என்ற ஒரு அவசியம் கருதி நாங்கள் தமிழில் மட்டும்தான் வெளியிட்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் முஹர்ரம் மாதத்தை நாங்கள் கவர் பண்ணி எல்லாத்தையும் எழுதும் போது மும்மொழிகளையும் வெளியிடுற மாதிரி தான் அதுக்குரிய ஏற்பாடுகள் நாங்கள் செஞ்சு கொண்டு வரோம். உங்களுக்கு இந்த இதழ் வேணும்னு சொன்னால் இந்த வீடியோவில் தெரியக்கூடிய எண்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. இலங்கையில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு இந்த இதழ் கைகளில் சேரக்கூடிய அளவுக்கு நாங்கள் வசதிகள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். நீங்கள் இந்த இதழை வாங்குங்க. வாழ்க்கையில் என்னமோ பல விஷயங்கள் நாங்கள் செலவழிப்போம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்றதுக்கு, அது தூய்மையான வழியில் அறிந்து கொள்றதுக்கு இந்த இதழை கட்டாயம் நீங்கள் வாங்கி வாசிங்க, பயன்பெறுங்க, பிறருக்கு அறிமுகம் செய்யுங்க என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.